தாய் தமிழ் ஒருவன் எல்லாருக்கும் புரட்சிகரமான மாலை நடக்கும். உங்களை பார்க்கும்போதே உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் அவங்க பேசுனாங்க, அவங்க பேசுறதுக்கெல்லாம் நான் சரியான நபரா என்னன்னு எனக்கு தெரியல. இறைவனும் பிரபஞ்சமும் என்னை இந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டி. நான் அதிகமாக இறை நம்பிக்கையோட நான் முழுமையா நம்புறது என்ன இந்த இடத்துல என்ன காரணத்துக்காக கொண்டு வந்து வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. அது இளையோ அண்ணனோ தேசிய தலைவரோ மாவீரர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கிறேன், நாம் இறக்கிறது நாம் ஒப்பிட வேண்டிய நபர்கள் கருமொழிகள். கருமொழிகளோடு ஒப்பிடும் போது நாம இழக்கிறது பெருசு. அண்ணா சொன்னாங்க, குடும்பத்தை கொண்டு வந்து விட்டோம், குழந்தைக்கு முடியும், இது எல்லாத்துமே இருக்குது. நம்ம கடந்து வந்த பாதையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கருமொழிகளை பத்தி மட்டும் படிக்கும். யாருக்காவது வாய்ப்பு இருந்தால் கருமொழிகளை பத்தி படிக்கும். குறிப்பா அக்கா கேட்கறது மாதிரியான ஆட்களை படிச்சோம்னாக்க நம்மளுக்கு ஒரு வேலையே கிடையாது. சாக போறத அப்படி சந்தோஷமா திட்டமிட்டு போய் செத்தவங்க, சந்தோஷமா திட்டமிட்டு நம்ம சந்தோஷமா விட்டுட்டு தான் வரணும். ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை செய்யணும், அவ்வளவுதான். நான் மனமகிழ்வோடு அம்பாசமுத்திரத்துக்கு வரவில்லை, ஆனால் இன்று முழு மனதோடு முழு மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். உண்மையிலேயே அம்பாசமுத்திரத்தை அண்ணன் எனக்கு ஒதுக்கிறது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. எனக்கு திடீர்னு கூப்பிட்டு அரேஞ்ச் மேரேஜ் சொல்லுவோம்ல, திட்டமிட்டு கல்யாணம் வைப்பாங்கல்ல, அது மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி போய்வோமா அனுப்பிவிட்ட மாதிரி இருந்துச்சு. என் மாமியா எப்படி, நாத்தனா எப்படி, கொழுந்தனர் எப்படி, மச்சா எப்படி, கூட்டுக்காரன் எப்படி, உறவுக்காரன் எப்படி, எனக்கு என்ன தெரியாது. ஆனா வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கேன். பெற்ற தாய் வீட்டை விட புகுந்த வீட்டில் எப்படி ஒரு மகன் மகிழ்ச்சியாக இருப்பாளோ அது போன்ற உணர்வுகளை மத்தியில எல்லாரும் காசு பண்ணாங்க. காசு பத்தி கவலை, காசு தேவை. நம்மளுக்கு எது காசு? இப்ப இருக்க எல்லா பேரும் ஒரு 500 சம்பளம் போடுங்க. 5 மணிக்கு வந்து எல்லா பேரும் மன 9 ஆயிடுச்சு. ஒரு 500 சம்பளம் போடுங்க, கிட்டத்தட்ட 120 பேருக்கு மேல இருக்கும். ஒரு 50,000 ரூபாய் ஆயிருக்கும். இது செலவா? யாரும் நீங்க காசு கொடுத்து கொடுத்தோமா? நீங்க கவலையே படாதீங்க, பிரச்சாரம் வந்து ஒரு கவலையே படாதீங்க. நம்மளுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு திமுக அதிமுக இருக்காங்க, புதுசா தமிழக வெற்றிக்காரங்க வந்திருக்கு. நாம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நாம செய்ய வேண்டியது நம்மளுடைய வாக்காளர்கள் நம்ம என்ன செய்ய போறோம். ஒண்ணு, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரம் நம்ம கட்சியை காதலிங்க. ஒரு காதலிக்கா எவ்வளவு நேரம் செலவழிப்போம்? அரை மணி நேரமா கூடவே செலவழிப்போம். ஆனா விரும்பி செலவழிங்க. காதலிக்க ஸ்டேட்டஸ் போடுறோம்ல, அது மாதிரி ஸ்டேட்டஸ் போடுங்க. உங்கள் உண்மையில இருந்து உங்களுடைய மிகப்பெரிய காதலி யாருன்னா, உங்களுடைய புது காதலி யாருன்னா, உங்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய காதலி யாருன்னா விவசாயி சின்னம். நாங்க இன்னைக்கு கடந்தாயோட நிப்பாடி வேட்பாளர் நாமினேஷன் மட்டும் வேட்புமனு தாக்கல் மட்டும் செஞ்சால் நாம குறைந்தபட்சம் 20 விழுக்காடு வாக்கு வாங்குவோம். வேலையே செய்ய தேவையில்லை. இன்னைக்கு போய் பேசிடுவோம். இதுக்கப்புறம் காலத்துக்கு வர வேண்டாம். வேட்புமனு தாக்கல் மட்டும் வந்து பண்ணிட்டு போவோம். நாம 20 விழுக்காடு வாங்குவோம். அந்த அளவுக்கு அண்ணன் சீமான் உடச்சு முடிச்சிருக்காரு. ஒத்த மனுஷன். நாங்க மேடையில உட்காந்து அண்ணன் வாய்ப்பு இருந்திருக்கோம். மேடையில உட்காந்து நாங்க அந்த திருச்சி மாநாட்டுல எதிர இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தோம். அப்ப என் மனசுல பட்டது, அண்ணன் சீமான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2015 அக்டோபர் நவம்பர் அந்த காலகட்டத்தில் ஆகஸ்ட் மாசத்துல நான் வந்து அவரை சந்திச்சதான் எனக்கு ஒரு நினைவு இருக்கு. முதல்ல வேற ஒரு இயக்கத்துல நான் அப்ப பார்க்கும்போது அண்ணன் பின்னாடி ஏன் வந்தோம்னு 2009 எனக்கு தெரியாது. ஆனா திருச்சி மாநாட்டை பார்க்கும்போது ஒரே ஒற்றை நபர் கத்தி கத்தியே கொண்டு வந்து சேர்த்தான். சீமானந்தை முதல்ல ஐயா காவல்துறை சொன்னாரு, ஒரு பேச்சு பேசுவாங்க. எனக்கு தெரிய சீமான டாடா ஏசி முன்னாடி பாடி பேசியிருக்கான், டிராக்டர் ஏற்றி பாடி பேசியிருக்கோம், மாட்டுவண்டியை ஏற்றி பாடி பேசியிருக்கான். புகைப்படங்கள் இருக்கு. நான் பெருமைக்காக சொல்லல. இன்னைக்கு அவர் நின்று பேசக்கூடிய உயரம் எவ்வளவுன்னு பாருங்க. இது ஒற்றை மனிதனுடைய உழைப்பு. அந்த ஒற்றை மனுஷனுடைய காணொலிகளை கொண்டு போய் சேர்த்தாலே போதும். புதுசாக நம்ம திட்டமிட தேவையில்லை. புதுசா திட்டமிட்டு கதை எழுதி வச்சு படிச்சு ஏற்பட படிச்சு அதுவும் தேவையில்லை. நாம செய்ய வேண்டியது சீமானன் பேசிய காணொலியில தம்பி ஒருத்தர் ரொம்ப அருமையா சொன்னாரு, ஸ்டேட்டஸ் வைங்க. நீங்க தினசரி 50 வைங்க, 100 வைங்க. ஸ்டேட்டஸ் பார்க்கற காட்டுறீங்க. வீட்டுக்கு போய் நீங்க சண்டிகை கூட காண முடிச்சா நம்மளை காட்டினாங்களா? ஒரு காலத்துல தொலைக்காட்சி, சன் டிவி, ஜெய டிவி, இந்த தூர்தர்ஷன் சொல்லக்கூடிய புதிய டிவி, இது மட்டும் தான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கையில் இருக்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சேனல். நீங்க கையில் வச்சிருக்கிறது பூராமே உங்க சேனல். நீங்க தான் ப்ரோக்ராம் தீர்மானிக்கிறீங்க. புரியுதுங்களா? தீபாவளிக்கு என்ன பண்ண போறது சன் டிவி எப்படி தீர்மானிக்கணும், அது மாதிரி இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ் போடணும் நீங்க தீர்மானிக்கிறீங்க. உங்க ஸ்டேட்டஸை பார்க்கறதுக்கு உங்க சொந்தமாக ஒரு கூட்டமே இருக்கு. அதோட சேர்த்து நீங்க இருக்கிற குரூப்புகள் எல்லாத்துக்கும் இந்த காணொலியில பயிர்க்கிறீங்க. தினசரி 1 மணி நேரம் விவசாய சின்னத்தை காதலிங்க. அந்த காதலிகள் உதவி சேருங்க. இன்னொன்று, நீங்க கிராம மக்கள்கிட்ட போய் நம்ம பேசும்போது கிராம மக்கள்கிட்ட போய் நிறைய உலகளாவிய அரசியலை பேசி கம்யூனிசம், திராவிட சித்தாந்தம், தமிழ் தேசியம் இதெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்ந்தோம்னா அவங்களுக்கு தெரியாது. அவர்கிட்ட எளிமையா சொல்லி புரிய வைக்கணும். 100 ரூபாய் கொடுத்தா வாக்கு செலுத்த தயாரா இருக்கு, 1000 ரூபாய் கொடுத்தா வாக்கு செலுத்த தயாரா இருக்கு. நான் அவங்கள்ட்ட நீங்க ஏறுங்க, 1 லட்சம் ரூபாய் தர்றேன். அண்ணன் உதாரணம் கொடுத்தீங்க, அக்கா உதாரணம் கொடுத்து 1 லட்சம் ரூபாய் தர்றேன். ஒரே ஒரு நாள் உன் வீட்டை கொள்ளையடித்துக் கொள்ளலாமா? 1 லட்சம் ரூபாய் தரேன்.
ஒரு நாள் மட்டும் பண்ணி வச்சு முடிஞ்ச மட்டும் சொல்லிட்டு வெளியே இருக்கு. ஒரு நாள் விடுவாங்களா? 1000 ரூபாய்க்கு நாட்டு விலைக்கு வருது. புரியுதுங்களா? இதை எளிமையா கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு சேலத்துல எடுத்து போறோம், ஒரு 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 சண்டை எடுக்க போறோம், ஒரே கடையில் ஏறி இறங்கி எடுத்து வந்துருவோமா? 10 கடை போறோம். ஒவ்வொரு கடையும் அந்த கடைக்காரன் நெருங்குற அளவுக்கு புரட்டி புரட்டி பார்ப்போம். அப்ப நாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய நபர்களையும் தேர்ந்தெடுத்து பாருங்க. திமுக இதுக்கு முன்னாடி ஆண்டு இருக்கு, இந்த தொகுதியில் இந்த மண்ணை ஆண்டு இருக்கு. அதிமுக இதுக்கு முன்னாடி இந்த மண்ணை ஆண்டு இருக்கு. இதுவரைக்கும் அவர்கள் செய்யாததை இந்த அடுத்த 5 ஆண்டுகள் என்ன செய்ய போறாங்க? இந்த கேள்விகளை சிறு சிறு கேள்விகளை உங்க பக்கத்துல பேசுங்க. அவங்க நம்ம மதிக்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம பேசுறத உள்வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதற்கு பிறகுதான் இப்ப இந்த காவல்துறை அங்க வருவாரு நினைச்சுக்கலாம், அவர் கடிக்கவே மாட்டாரு. இன்னொரு திமுக வந்து பேசினாரு, அவங்க கட்சி வருவாரு நினைச்சுக்கலாம். நீங்க எதுவுமே தேவையில்லை. மாணவர்களுடைய ஆத்மா இந்த கட்சியை வழிநடத்துகிறது. நம்ம ரொம்ப வெரி ஹானஸ்ட். நீங்க வந்து நெஞ்ச நிமிர்த்தி பேசுங்க. சொன்னாங்க சங்கடமா இருக்கு, கஷ்டமே படாது. என்னை எந்த அளவுக்கு என் சொந்தம் அந்த புண்படுத்தின்னு எனக்கு தெரியும். என்னை என் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு எனக்கு வகுப்படுத்த கோவையில் பிஎஸ்சி கல்லூரி, பூசாக கல்லூரி, என்னுடைய துறை தலைவர் ஹெச்ஓடி என்னுடைய படத்தை ஸ்டேட்டஸா வைக்கிறாரு, தினசரி வைக்கிறார். நாம சொல்றது நம்மளை நாம நாமளே ஸ்டேட்டஸ் வைக்கிறது. அடுத்து நம்ம ஸ்டேட்டஸை நம்ம உடல் வைக்க வைக்கிறது. அந்த அளவுக்கு நம்ம வச்சியும் நம்ம சின்னத்தை காதலிக்கிறோம். உண்மையிலேயே என் துறை தலைவர் நான் கல்லூரியில் படிக்கும் போது, நான் தேர்தலில் போட்டியிட்டு மாணவர் சங்க தேர்தலில் போட்டியிடும் போது என்னுடைய தேர்தல் நான் வந்து சயின்ஸ் குரூப் என்னை திருத்தினார். அதெல்லாம் ஆர்ட்ஸ் குரூப் பண்ண வேண்டிய வேலை, நீ ஏன் போய் போட்டியிடுறேன்னு சொல்லி சொன்னார். ஆனால் நான் வெற்றி பெற்றேன். அந்த தேர்தல் மட்டும்தான் வெற்றி பெற்றேன். அதுக்கப்புறம் மாதத்துக்குள்ள வெற்றி பெற போறேன். சொன்னாரு, இது உனக்கு வேண்டாத கலை. ஆனால் நான் வெற்றி பெற்ற பிறகு என்னை ஒரு இடத்துல கூட நீ ஜெயிச்சுட்ட. நம்ம இந்த இது வரைக்கும் நம்ம துறையில யாருமே வந்து ஒரு மாணவர் தலைவர் வந்து பாராட்டு இல்லை. ஆனா இன்னைக்கு பாராட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு கிடைக்க ஒரு 15 ஆண்டுகள் 12 ஆண்டுகளை கழிச்சு எங்க ஹெச்ஓடி என் ஸ்டேட்டஸை பாருங்க தம்பி எனக்கு அனுப்புனது. உண்மையிலே சொல்றேன். நான் என்ன ஒரு 1000 பேர் ஸ்டேட்டஸ் வச்சு நீங்க இப்ப பாராட்டுங்களா, இதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. எனக்கு சொல்லிக் கொடுத்த குரு நீ போற வழி தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நான் அந்த வழிதான் சரின்னு போய்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு ஏன் வழியில அவங்க வந்து நிற்கிறாரு, நீ போன வழி சரிதான், உன்னை நான் கொண்டாடுகிறேன், என் ஆசான் என்னை கொண்டாடுகிறார் என்றால் அந்த வெற்றி தேசிய தலைவர் பிரபாகரனுக்கும் அண்ணன் சீமானுக்கும் இந்த தொகுதியில் உழைத்த உங்களை போன்ற தமிழ்நாடு முழுக்க உழைத்த களப்பணியாளர்கள் நினைத்த மிகப்பெரிய வெற்றி. குறிப்பாக நம்மளுடைய தொழில்நுட்பத்துறை ஐடின்னு சொல்றோம். அந்த தொழில்நுட்பத்துறை அதிகமாக விசேட கொடி கடத்தி அதை நாம செய்ய போறோம். இந்த கட்சி இந்தியாவிலேயே யாருக்குமே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கான இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வில் பவர்னு சொல்லக்கூடிய தனித்துவமான ஆற்றல் நம்மளுடைய ஐடி. அவங்க நிறைய காணொலிகளை எடுத்து கொடுத்தே இருக்காங்க. அந்த காணொலிகளை நம்ம கொண்டு சேர்த்தாலே மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். இன்னும் நிறைய திட்டமிடல் இருக்கு, நம்ம தொடர்ச்சியா பண்ணுவோம். நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, நம்ம குடும்பத்தினுடைய வாக்குகளை நம்ம உறுதி செஞ்சுட்டோம். நம்ம சொந்த பந்தத்தினுடைய வாக்கு உறுதி செஞ்சோமா, நம்ம தெருவினுடைய வாக்கு உறுதி செஞ்சோமா, நம்ம கிராமத்தினுடைய வாக்கு உறுதி செஞ்சோமா. திமுகவும் அதிமுகவும் செய்யாத இல்லாத ஒண்ணு நம்மகிட்ட இருந்தது இளைஞர் பட்டாளம். அந்த இளைஞர் பட்டாளத்தை நாம நம்மளுடைய கருவியாக பயன்படுத்தி இந்த தேர்தலில் வெல்வதற்கான வாக்குகளை செய்வோம். இன்னொரு ஒரு உத்தரவாதத்தை உங்களுக்கு தர்றேன். உண்மையிலே இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் நிறைய பேசணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேர் பேசிட்டாங்க, நிறைய பேர் கலைப்புல இருக்கீங்க. உண்மையிலேயே உங்களுடைய 15 ஆண்டுகால உழைப்ப நான் வந்து நிக்கிறேன். ஆனா செல்வத்துல இருந்து ஜெகனத்துல இருந்து இப்ப நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தேன், இந்த தம்பி ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருப்போம். சல்மான் உண்மையிலேயே சொல்றேன், என்னோட சிறப்பா பேசினாங்க தம்பி. ஆனா நான் வந்ததுல இருந்து சேர தூக்கி போட்டதுல இருந்து இந்த விரிப்பை முடிச்சதுல இருந்து டீ கொண்டு வந்ததுல இருந்து வடை கொண்டு வந்ததுல இருந்து அதை கொண்டு கொடுத்தது பேசி முடிச்சுட்டு உடனே போய் அவன் டீ கொடுத்த கிளம்பிட்டான். பேசிட்டே இருந்தான். அவங்க எல்லாரும் பேசினா அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பு போயிட்டு அடுத்து டீ கொடுத்து போயிட்டான். நான் பார்த்துட்டே இருக்கேன். இது மாதிரியான இளைஞர்கள் துடிப்பா இந்த 15 வருஷத்துல ஒரு கட்டமைப்பு பண்ணி வச்சிருக்கேன். இந்த கட்டமைப்பா இந்த 50 நாட்கள் இந்த 15 வருஷம் நீங்க உழைப்பா இந்த 5 மாதத்துல மிக கடுமையா உழைச்சோம்னா மிகப்பெரிய வெற்றியை நம்ம அதாவது சொன்னாரு. அதை சொல்லக்கூடாது. அவர் அந்த தம்பியை கிட்ட வந்து சொல்லும்போது சொன்னா, ஆனா 2 மாசம் விடுமுறை கேட்டு வேலை விட்டு நிட்டுன்னு சொன்னாங்க. பரவாயில்ல வந்துட்டேன் அப்படின்னு. எனக்கு வந்து சந்திக்கும் போது கையில கிரீஸ் கையோட வந்தேன். நான் ஏன் சொல்ல வரேன்னா, அவருடைய தியாகம், அந்த தியாகத்தை நான் பேர் எடுக்கிறேன். நீங்க எல்லாம் பாராட்டுவீங்க பார்த்தீங்களா? நீங்க பாராட்டும் போது எனக்கு என்ன கடமை அதிகமாகுதுங்க. தேர்தல் என்னைக்குன்னு என்ன வரை அறிவிக்கல. ஆனா நீங்க வந்து பாருங்க, செல்வர்களுக்கு தெரியும், நம்ம அலுவலகத்துல சரியான கழிவறை கூட இன்னும் இல்லை. ஆனா நான் வந்து இங்க தங்கிட்டேன். 3 மாதத்துக்கு தேவையான உடைகள் அனைத்தும் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா 3 மாசத்துக்கு எவ்வளவு ட்ரெஸ் தேவையோ கொண்டு வந்தேன். ஏன்னா என்னகிட்ட நம்பி இந்த தொகுதியை அண்ணன் ஒப்படைச்சிருக்காரு. அந்த நம்பிக்கை இந்த 3 மாத கால உழைப்பு என்பது தவக்கால மாதிரி இருக்கும். நம்ம தவம் செய்வோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தவம் பண்ற அளவுக்கு இருக்கணும். கடுமையான உழைப்பை கொடுக்கணுன்ற நம்பிக்கையில உங்களை அனுப்பி வந்திருக்கேன். உங்க உழைப்புல நான் நினைக்கிறேன். நான் திரும்பவும் சொல்றேன்,
நான் சிவசங்கரன் 15 ஆண்டு காலம் அம்பாசமுத்திரத்துல உழைக்கிறேன். நீங்க உழைச்சிங்க, இவங்கெல்லாம் உழைச்சாங்க. உங்க உழைப்ப இருமடங்காக்கி கொடுத்துட்டு உங்க கையில் விட்டுட்டு போவேன். இன்னொன்னு சொல்றேன், வந்தாரு வேட்பாளர் போட்டியினாரு போயிருக்காங்க கிடையாது. உங்க வீட்டுல எனக்கு யாரெல்லாம் உழைச்சிங்களோ அந்த உழைத்த நபர்களுடைய இல்லங்களில் நடக்கக்கூடிய நல்லது கேட்டது எல்லா நிகழ்வுகளையும் முதல் ஆளாக நிற்பேன். ஒருவேளை நேரம் இல்லாம காலம் இல்லாம சூழ்நிலை காலமா வரக்கூடிய 3 மாதத்திற்கு ஒரு தடவையாக வருவேன். எல்லா நிகழ்வுகளுக்கும் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வருவேன். அது முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்துக்கு யாரெல்லாம் கடனா இருந்தீங்களோ உங்க வீட்டுல ஒரு சில தனியாக தேர்தல் பிரச்சாரத்துக்குள்ள வாங்கி பிடிக்க வருவேன். அப்படின்னா உங்க பகுதிக்கு வருவேன், தயாரா இருந்திருக்கிறேன். நீங்கள் தான் உங்கள் பகுதியினுடைய கதாநாயகி. நீங்கள் தான் உங்க பகுதியுடைய கதாநாயகி. நான் நிறுவன புண்ட போடுறீங்க. இது உங்களுடைய உழைப்பு. இந்த உழைப்பை மீண்டும் இருமடங்காக்கலாம். அண்ணன் சீமான் காலடியில கொண்டு போய் நம்முடைய வெற்றி வைக்கலாம். நம்மளுடைய முதல் போட்டியே வேற யாருமே கிடையாது. நாம் தமிழர் கட்சியுடைய 234 தொகுதியில 233 பேர் நம்மளுடைய போட்டியாளர்கள். அதுல முதலாளி நிறைய பேர் இதுல உழைச்சிருக்கீங்க. அந்த உழைச்சவங்களுடைய யாரெல்லாம் உழைச்சிங்களோ, யாராவது தேர்தல் பொறுப்பாளர்கள், யாராவது தேர்தல் பணியை முன்னாடி செய்ய போறீங்க, அதை எல்லாமே பொறுப்பாளர்கள் முடிவு பண்ணி அதுக்கான வாட்ஸ்அப் குழுக்கள் ஆரம்பிப்பாங்க. அந்த குழுக்களை பயணிங்க. நிறைய ஃபார்வர்ட் மெசேஜ் எல்லாம் இல்லாம நம்மளுடைய காணொலியை துண்டுதான் வெட்டி ஸ்டேட்டஸாக ஏற்பட்டதுலாம் அதை எல்லா பக்கமே நடத்துங்க. உங்க பகுதியில் இருக்கக்கூடிய குறைகளை எங்களுக்கு எடுத்து அனுப்பியிருக்கு முதல். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும், குடிநீர் பிரச்சனை, சாலை பிரச்சனை, மீன்வள பிரச்சனை, இது மாதிரி பொதுவாக இருக்குது. அது நம்ம ஊராட்சியுடைய பிரச்சனை. ஒட்டுமொத்தமாக உங்களுடைய நகர்ப்புறத்துல, அது ஒன்றியமா இருக்கலாம், பேரூராட்சியா இருக்கலாம், பேரூர் கழகமா இருக்கலாம், அந்த பகுதியில் ஒரு முக்கியமான பிரதான பிரச்சனை இருக்கும். அதுபோல அடிப்படை கட்டமைப்பு சில கல்லூரிகள், கல்வி நிலையங்கள் தேவைப்படும். அதை தாண்டி ஒட்டுமொத்த தொகுதிக்குமான வாழ்வியல் பிரச்சனைகள் சில இருக்கும். அது விவசாயம் சார்ந்து இருக்கலாம், தொழில் சார்ந்து இருக்கலாம், வேலைவாய்ப்பு சார்ந்து இருக்கலாம், அல்லது கல்வி சார்ந்து இருக்கலாம். இது மாதிரியான பிரச்சனைகள் என்ன நடக்குது பட்டியலிடுங்க. ஏற்கனவே பட்டியலிட்டா உங்களுக்கு குரூப் அதை இருக்கக்கூடிய குழுக்கள் வாயிலாக அனுப்புறோம். அதை பாருங்க. அதுல எல்லாத்துலயும் சரியா வந்துருச்சா, இன்னும் எதை செய்யணும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. எல்லாருடைய கருத்துக்களை கேட்டு ஒரு மேற்பட்டப்பட்ட குந்தரிக்கை அடுத்து வரும். இப்போ ஒரு குந்தரிக்கையெல்லாம் நம்ம அடிக்கிறோம்னா அது ஆரம்பமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நீங்க அதை பாடி படிச்சு பாருங்க. உங்க கருத்தை சொல்லுங்க, உங்க தேவையை சொல்லுங்க. தேவைகள் தான் புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகும். அப்படி இருக்கும்போது நம்ம தொகுதியோட தேவைகள் என்ன, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய தேவைகள் என்ன, அண்ணன் சீமான் பார்த்துக்குவார். நம்ம தொகுதியில உங்க பகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன தேவைகள் இருக்கு, அதை வந்து ஒரு பட்டியலிட்டு பொறுப்பாளர்களுக்கு குழுக்கள் மூலமாகவும் தனியாகவும் அனுப்புங்க. அதை இறுதி செஞ்சு புது புது துந்தரிக்கைகள் அடுத்த வச்சுருக்கணும். ஒரு துந்தரிக்கை அடிச்சுட்டாங்களே, இந்த துந்தரிக்கை கடைசி போல நம்ம சொன்னது வரலையே அப்படி நினைக்க வேண்டாம். பொதுவான பிரதானமான பிரச்சனைகள் வந்து துந்தரிக்கை அடிப்போம். மிச்சத்தை போல உங்க பகுதியில் அப்படின்னு பேசுவோம். இன்னும் சொல்லணும்னா உங்க பகுதியில் இருக்க பிரச்சனை நீங்க பேசுறதுக்கு தயாராக இருக்கு. நீங்க பேசி முடிச்சதுக்கு பிறகு நாங்க பேசுவோம். உங்கள் பகுதியின் கதாநாயகன் நீங்க தான். இன்னைக்கு வந்து உங்க கையில ஒப்படைக்கப்படுது நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம், விவசாய சின்னமும், நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் வெற்றியும் உங்க கையில ஒப்படைச்சிட்டு நன்றி நன்றி, வணக்கம். நாம் தமிழர். ஐயா ஒன்று சொல்லிக்கிறேன். அம்பாசமுத்திரம் சட்டமன்றத்தில் இந்த இருக்கிற யாராவது, நான் உட்பட யார் இங்கே வேட்பாளர் இருந்திருந்தா கூட அம்பாசமுத்திரம் சட்டமன்றத்தில் ஒரு வேட்பாளர் அப்படின்னு தான் போயிருந்திருக்கோம். ஆனால் இப்போ காரைக்குடியில் எப்படி வேட்பாளர் அண்ணன் சீமானோ, வேளாண்மையில் எப்படி தம்பி கார்த்திக் வேட்பாளரோ, தங்கை கார்த்திகா எப்படி அந்த தொகுதியின் வேட்பாளரோ, அதுபோல ஸ்டார் வேட்பாளராக்கி எங்கள் தொகுதியை ஸ்டார் தொகுதி ஆக்கியிருக்கீங்க. அதனால நீங்க வந்து மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அந்த ஸ்டார் வேட்பாளர் பட்டியல் மட்டும் போதாது எங்களுக்கு. நம்ம சட்டமன்றத்துக்கு போற ஒரு ஸ்டார் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராகவும் நீங்க மாறிடுவீங்க. அம்பாசம் சட்டமன்ற தொகுதி உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறோம். நன்றி நன்றி. இப்போ ஒண்ணு இல்லை, ஏற்கனவே நம்ம தேர்தல் படி அவர் சொன்னது உண்மைதான். அதாவது எல்லாரும் சீட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நாங்க 2 பேரும் தான் சீட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அண்ணனுக்கு தெரியும், சீமான்கிட்ட சொல்லித்தான் கேட்கணும். ஆனா அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில ஒரு புதிய வந்து வேட்பாளர் நிப்பாட்டிட்டீங்க. நான் களத்தில் நிற்கணும்னா அவர் புதிய வேட்பாளர், பழைய வேட்பாளர், உள்ளூர் வேட்பாளர்னா பரவாயில்ல, அவங்க அந்த பகுதிகள் தெரியும், ஏற்கனவே அனுபவம் இருக்கு. ஒரு புதிய கொண்டாந்து நிப்பாட்டிருக்கீங்க, நான் களத்தில் நிற்கணும். அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி வாங்க சீக்கிரம் வெற்றி தான் எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. நான் வாங்குற வாக்கை விட கூடுதலா அண்ணா சிவசங்கரன் வாங்குவார், மாற்று கருத்து இல்லை. அதை விட
100 ரூபாய்க்கு அதிகமாக வாங்கினாதான் எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா அது அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் தான் என் உயிர் நடந்து பிடிச்சிட்டு இருக்கிறத தவிர நான் அங்கே வெறும் வேட்பாளர் தான் அனுப்பேன். அதனால அந்த உழைப்பு நீங்க போடுங்க நம்பிக்கை இருக்கு. நானும் வந்து போயிடுவேன், அப்பப்போ வந்து போயிடுவேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து போயிடுவேன். அவர் வேண்டாம்னு முயற்சி பண்ணாலும் அவர் சொன்ன மாதிரி பிரபஞ்சம் எனக்கு அது மேல நம்பிக்கை இல்லை. இயற்கை மீது ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த இயற்கை தான் அவரே எங்கே கொண்டாந்து நிப்பாட்டி என்ன அங்கே கொண்டு போய் நிப்பாட்டின்னு நினைக்கிறேன். அந்த இயற்கையின் வழி நடப்போம். அவர் சொன்ன மாதிரி முழு மூச்சா எல்லாரும் உழைப்போம், வெற்றியை கொண்டு போய் அண்ணன் சீமான் கையில் கொடுப்போம். அதற்காக எல்லாரும் தேர்தல் களத்தில் ஒன்றா நிற்கிறோம். இந்த நேரத்தில் ஒன்று பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் அறிவிப்பாங்க. இப்போ தலைமையில் நம்ம சொல்லியிருக்கிறோம், ஏற்கனவே தலைமையிலையும் சொல்லியிருக்கிறோம். தலைமை தேர்தல் பொறுப்பாளர்கள் அப்படின்னு ஒவ்வொரு தொகுதிக்கும் அறிவிப்பாங்க. அதை அறிவிக்கும் போது அந்தந்த பகுதியை பிரித்து நம்ம எல்லாத்துக்கும் தேர்தல் பணியை கொடுக்க போகிறோம். அண்ணன் கூப்பிட்டு சொன்னார், நீ போகிறதுக்கு முன்னாடி தேர்தல் பணிகளை பிரித்து எல்லா தம்பிகளுக்கும் கொடுத்துட்டு யார் யாருக்கு எந்தெந்த பகுதியை கொடுத்துட்டு அதை தலைமைக்கு அனுப்பு. நம்ம தலைமை தேர்தல் இதில் இருந்து அறிவிச்சிருக்கோம். இது என்ன பிரிச்சுக்கிறோம் அப்படிங்கிறத வேட்பாளர் சிவசங்கரன் கொடுக்க சொன்னாருங்க. கொடுத்துட்டு வழி நடத்தி விட்டுட்டு நீ அங்கே போ, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தம்பிகள்கிட்ட பேசி வழி நடத்து. 2 தொகுதியும் சிரமமாக தான் இருக்கும். ஒரு 2 மாத காலம் ஒரு முழு உழைப்பை போட்டு இந்த தம்பிகளை செயல்படுத்தி அங்கேயும் நீ செயல்படு இது அப்படியா அப்படின்னு சொல்லி அண்ணன் அன்பு கட்டளை பேசுகிறாங்க. அந்த அன்பு கட்டளையின் காரணமாக நான் நான்கு இன்னைக்கு போனேன், ஒரு பரப்புரைக்கு போனேன். ஒரு கபடி விளையாட்டு போட்டி துறையில் பரப்புரை முடிச்சுட்டு அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டு ஒரு மணி நேரம் எனக்கு நேர்ந்தாங்க. நான் அந்த தொகுதிக்கு போகணும், போங்க தொகுதிகள் நீங்கள் வச்சுட்டு அன்பும் பண்ணுறோம் எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டாங்க. அதனால இடைநிலத்தில் தான் எனக்கு வந்திருக்கிறேன். உங்க எல்லாத்தையும் பார்த்து மனசு தேர்தல் பொறுப்பாக நம்ம 3 பாகமாக பிரிச்சுக்குவோம். விக்ரமசிங்கபுரம் பகுதியிலிருந்து இந்த அம்பாசமுத்திரம் ஒன்றியம் வரைக்கும் ஒரு பகுதியாகவும், கண்டைக்குறிச்சி அதை சுற்றி இந்த மணிமுத்தாறு பேரூராட்சி பகுதியில் ஒரு பகுதியாகவும், கூலியூரிலிருந்து சேரமாதேவி தெற்கு ஒன்றியம் பட்டமடை கோபாலசந்திர ஒரு பகுதியாக 3 பகுதியாக பிரிச்சிருவோம். இந்த பகுதிக்கு ஜெகன் ஆரோக்கிய ஜெகன் அவர்களை தலைமை தேர்தல் பொறுப்பாளராக பரிந்துரை செய்கிறேன். மத்திய பகுதிக்கு அவர் தலைமையில் யார் சேர்க்கணும்னு நினைக்கிறாரோ அவர் சேர்த்துக்கலாம். அந்த துணை தேர்தல் பொறுப்பாளர்களாக சேர்த்துக்கலாம். அவருடைய தலைமையில் இந்த பகுதி தேர்தல் வழிகாட்டு முறைகள்படி செயல்படும். மத்தியில் ஐயா பரணபாஸ் அவர்கள் தலைமையிலையும் தம்பி சார்லஸ் தலைமையிலையும் நம்ம ஓட்டுநர் சங்கத்தில் அண்ணன் கொம்பையா அவர்கள் தலைமையிலையும் கள்ளிக்குறிச்சி மத்திய பகுதியில் வந்து தேர்தல் பொறுப்பாளர்களாக செயல்படுவாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் விசாரணை பகுதியில் அருமையான ஆனந்தராஜ் அவர்கள் தலைமையில், அப்புறம் பத்தமன சுந்தர் அவர்கள் தலைமையில் அந்த பகுதியில் தேர்தல் பொறுப்பாளர்களாக செயல்படுவாங்க. இது நான் நீங்கள் யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்க பேர் பட்டியல் இருக்காங்க கொடுத்து தேர்தல் பொறுப்பாளர் பட்டியலே சேர்த்து தலைமையிலிருந்தே கடிதம் வாங்கி கொடுத்துட்றேன். எல்லாரும் ஒன்றா நின்று செயல்பட்டு அண்ணன் சிவச்சந்திரன் அவர்களை வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பி நம்ம அம்பாசமுத்திரம் சட்டமன்றத்தில் இருக்கிற பிரச்சனைகளை அடுத்த கட்சியை நம்பாமல் நாமே பெற்று வருவோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றேன். நன்றி. இந்த காலையில் வந்து உங்கள் ஒருவரின் கருத்தையும் தெரிவித்து இந்த கருத்து தெரிவிச்சதோட முக்கியம் வந்து கலந்துக்கிட்டது. ஏன்னா அவ்வளோ பேருக்கு அழைச்சி பேசியிருக்கிறோம். அழைச்சி பேசின அவ்வளோ பேர் வந்து அந்த மண்டபம் கண்டிப்பாக பத்திருக்காரு, அந்த அளவுக்கு பேசியிருக்கிறோம். ஆனால் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்குறதே ஒரு பெரிய விஷயம் நம்ம கட்சிக்காக. ஏன்னா நம்ம மற்றவங்க மாதிரி பணத்தை விட்டு நம்ம கூட போடுறதில்லை. உங்கள் வேலையை விட்டுட்டு அனுப்பிச்ச மாதிரி ஒரு ஆளுக்கு நம்ம இவ்வளோ நேரம் செலவழிச்சது 500 ரூபான்னு கணக்கு போட்டோம்னா இவ்வளோ பார்த்து அவ்வளோ உங்களோட ஒழிப்பு விட்டு ஒரு நேரத்தை விட்டுட்டு குடும்பத்தோட செலவழிக்கிற நேரத்தை விட்டுட்டு கட்சிக்காக வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. இந்த வந்து கருத்து தெரிவிச்சிங்க. இனிமேல் இன்னும் இதோட வீரியமாக செய்ய போகிறோம். எங்களுக்கு தம்பி சொன்ன மாதிரி நாளையிலிருந்து ஒவ்வொரு பகுதிகளும் முன்னுரிமை கொடுக்க ஆரம்பிக்கும். உங்கள் ஒவ்வொருத்தரோட வாக்குச்சாவடி, அந்த வாக்குச்சாவடி என்னைக்கு நாங்கள் வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நீங்கள் மட்டும் வந்து எந்த வாக்குச்சாவடி நீங்கள் என்னைக்கு நாங்கள் வரலாம் அப்படிங்கிற ஒரு தேதி மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டுருவோம். இன்னொன்று தலகாணியை எடுக்கிறதுக்கு திட்டமிட்டுருக்கிறோம். அதுக்கு இப்போ 160 to 200 ஒரு 3 ரேஞ்ச் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆடைகளை பொறுத்து நாங்கள் அதை பார்த்துட்டு சொல்லுவோம். ஒரு 200 மணி பொறுத்து வச்சுக்குவோம். ஒரு 500 தலகாட்டைகள் அடிச்சு நம்ம அந்த 500 தலகாட்டைகளை தினம் பயன்படுத்த ஆரம்பிச்சோம். அதாவது நேரம் காலையில் நேரமோ அல்லது மாலை நேரமோ நம்ம எப்போ துணரிக்கை கொடுக்க போறோமோ அந்த நேரத்துல நம்ம ஒரு தலகாடையை வச்சு அந்த தலகாடையை போட்டு எல்லா பக்கம் நடமாட ஆரம்பிச்சதுனாலே அது ஒரு பெரிய நம்ம சிறுத்தை மட்டும் சேர்க்கிறதா இருக்கும். அதுவும் ஒரு வேண்டுகோள். இது உங்களால் முடிஞ்சதுன்னா கூட 2 பேர் கழிச்சு கொடுக்கலாம். நான் வந்து ஒரு 10 பேர் கழிச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். ஒரு 2000 ரூபாய் ஒரு 10 பேருக்கு. அது மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்சது ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு
நீங்க மட்டும் நீங்க நீங்க மட்டும் இதை மாதிரி திட்டமிட்டு எல்லா பக்கமும் இந்த தளர்வடையோட நம்ம நடமாட ஆரம்பிச்சோம்னாலே நமக்கு சின்னம் வந்து இன்னும் எளிமையா போய் சேர்றதுக்கு இருக்கும். அது மாதிரி இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஏற்கனவே இருந்த அந்த விவசாய சின்னம் அதையும் கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏற்கனவே கொடுத்த அந்த விவசாய சின்னத்தை கண்டிப்பா சுயேட்சைக்காக கொடுப்பாங்க. அதுவும் அந்த நெருக்கடி நமக்கு கண்டிப்பா இருக்கும். அதனால இந்த உழவு விவசாயி அப்படிங்கிற அந்த ஏர் உழவன்கிற அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதனால நம்ம கட்சி துண்டு அல்லது நம்ம கட்சியோட தளராடை அதோட நம்ம எழுச்சி வெளியில் நடக்கிறதுக்கு முயற்சி எடுத்தோம்னா இன்னொரு சின்னத்தை ரொம்ப எளிமையா கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுவும் ஒரு திட்டம். அதனால இங்க இருக்கிறவங்க உங்களுக்கு தளராடை வேணும் அப்படின்னா உங்க பேர் என்ன அளவு, இந்த 40, 38, 36 அல்லது 42 என்ன அளவு வேணுமோ அந்த அளவு இதையும் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அதுவும் கூட்டத்திற்கு வந்து கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. கடைசி நம்ம சிவசங்கரன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறாங்க. அதனால அதையும் அண்ணனுடைய செல்வாண்ணன் மற்றும் நெல்லை சிவகுமாரனே பட்டாசேகரன் எல்லாருடைய ஒரு ஒப்புதலோட உங்களோட சொல்கிறேன். இந்த தேர்தல் பிரச்சாரம்ங்கிறது ரொம்ப கவனமாக நம்ம கையாள வேண்டியது இருக்கு. இங்க நம்ம தொடர்ந்து வீடியோ எடுத்தால் தம்பி உன்னைய பார்க்கலாம்.